ஹாய் வெல்கம் டு மை சேனல் இங்கிலீஷ் பேச ரெடியா. ஸோ நம்ம சேனலில் நம்ம எப்படி ஆங்கிலம் ஈஸியாக பேசலாம் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்ம டெய்லி லைஃப்பில் எப்படி ஆங்கிலம் ஈஸியாக கற்றுக்கலாம், எப்படி பேசலாம் அப்படிங்கிறத பற்றி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க, அது இல்லாமல் ஆங்கிலம் உங்களுக்கு கற்றுக்க ஆசையாக இருக்குது, விருப்பமாக இருக்குது அப்படின்னா நம்ம சேனலை லைக் பண்ணிவிட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வழக்கம் போல் இந்த வீடியோ நான் இப்போ வீட்டுக்கு போறேன். நான் இப்போ வீட்டுக்கு போறேன். இந்த தமிழ் வாக்கியத்தை எப்படி ஆங்கிலத்துல சொல்லலாம்? நான் இப்போ வீட்டுக்கு போறேன். I am going home now. I am going home now. Home அப்படின்னா வீட்டுக்கு. So, I am going home now. இப்படிதான் சொல்லணும். நீ ஏன் தாமதமா வந்த? நீ ஏன் தாமதமா வந்த? இந்த தமிழ் வாக்கியத்தை எப்படி ஆங்கிலத்துல சொல்லலாம்? நீ ஏன் தாமதமா வந்த? Why did you come late? Why did you come late? Late அப்படின்னா தாமதம். So, why did you come late? இப்படிதான் சொல்லணும். நான் உனக்காக காத்திருந்தேன். நான் உனக்காக காத்திருந்தேன். இந்த தமிழ் வாக்கியத்தை எப்படி ஆங்கிலத்துல சொல்லலாம்? நான் உனக்காக காத்திருந்தேன். I was waiting for you. I was waiting for you. Waiting அப்படின்னா காத்திருப்பது. So, I was waiting for you. இப்படிதான் சொல்லணும். அவன் ரொம்ப வேகமா பேசுறான். அவன் ரொம்ப வேகமா பேசுறான். இந்த தமிழ் வாக்கியத்தை எப்படி ஆங்கிலத்துல சொல்லலாம்? அவன் ரொம்ப வேகமா பேசுறான். He speaks very fast. He speaks very fast. Fast அப்படின்னா வேகமா. So, he speaks very fast. இப்படிதான் சொல்லணும். நான் இன்னும் வேலை முடிக்கல. நான் இன்னும் வேலை முடிக்கல. இந்த தமிழ் வாக்கியத்தை எப்படி ஆங்கிலத்துல சொல்லலாம்? நான் இன்னும் வேலை முடிக்கல. I have not finished the work yet. I have not finished the work yet. Yet அப்படின்னா இன்னும். So, I have not finished the work yet. இப்படிதான் சொல்லணும். நீ என்னோட கூட வரியா? நீ என்னோட கூட வரியா? இந்த தமிழ் வாக்கியத்தை எப்படி ஆங்கிலத்துல சொல்லலாம்? நீ என்னோட கூட வரியா? Will you come with me? Will you come with me? With me அப்படின்னா என்னோட கூட. So, will you come with me? இப்படிதான் சொல்லணும். எனக்கு இந்த பாடல் ரொம்ப பிடிக்கும். எனக்கு இந்த பாடல் ரொம்ப பிடிக்கும். இந்த தமிழ் வாக்கியத்தை எப்படி ஆங்கிலத்துல சொல்லலாம்? எனக்கு இந்த பாடல் ரொம்ப பிடிக்கும். I like this song very much. I like this song very much. Like அப்படின்னா பிடிக்கும். So, I like this song very much. இப்படிதான் சொல்லணும். அவங்க இப்போ கூட்டத்துல இருக்காங்க. அவங்க இப்போ கூட்டத்துல இருக்காங்க. இந்த தமிழ் வாக்கியத்தை எப்படி ஆங்கிலத்துல சொல்லலாம்? அவங்க இப்போ கூட்டத்துல இருக்காங்க. They are in a meeting now. They are in a meeting now. Meeting அப்படின்னா கூட்டம். So, they are in a meeting now. இப்படிதான் சொல்லணும். நான் நாளைக்கு சீக்கிரம் எழுந்திருப்பேன். நான் நாளைக்கு சீக்கிரம் எழுந்திருப்பேன். இந்த தமிழ் வாக்கியத்தை எப்படி ஆங்கிலத்துல சொல்லலாம்? நான் நாளைக்கு சீக்கிரம் எழுந்திருப்பேன். I will wake up early tomorrow. I will wake up early tomorrow. Early அப்படின்னா சீக்கிரம். So, I will wake up early tomorrow. இப்படிதான் சொல்லணும். கொஞ்சம் மெதுவா பேசுங்க. கொஞ்சம் மெதுவா பேசுங்க. இந்த தமிழ் வாக்கியத்தை எப்படி ஆங்கிலத்துல சொல்லலாம்? கொஞ்சம் மெதுவா பேசுங்க. Please speak slowly. Please speak slowly. Slowly அப்படின்னா மெதுவா. So, please speak slowly. இப்படிதான் சொல்லணும். நான் அந்த காணொளியை ஏற்கனவே பார்த்துட்டேன். நான் அந்த காணொளியை ஏற்கனவே பார்த்துட்டேன். இந்த தமிழ் வாக்கியத்தை எப்படி ஆங்கிலத்துல சொல்லலாம்? நான் அந்த காணொளியை ஏற்கனவே பார்த்துட்டேன். I already watched that video. I already watched that video. Already அப்படின்னா ஏற்கனவே. So, I already watched that video. இப்படிதான் சொல்லணும். எனக்கு கொஞ்சம் உதவி வேணும். எனக்கு கொஞ்சம் உதவி வேணும்.
இந்த தமிழ் வாக்கியத்தை எப்படி ஆங்கிலத்துல சொல்லலாம்? எனக்கு கொஞ்சம் உதவி வேணும். ஐ நீட் சம் ஹெல்ப். ஐ நீட் சம் ஹெல்ப். நீட் அப்படின்னா தேவை. சோ ஐ நீட் சம் ஹெல்ப் இப்படிதான் சொல்லணும். அது உண்மையா தெரியல. அது உண்மையா தெரியல. இந்த தமிழ் வாக்கியத்தை எப்படி ஆங்கிலத்துல சொல்லலாம்? அது உண்மையா தெரியல. ஐ டோன்ட் நோ இஃப் இட் இஸ் ட்ரூ. ஐ டோன்ட் நோ இஃப் இட் இஸ் ட்ரூ. ட்ரூ அப்படின்னா உண்மை. சோ ஐ டோன்ட் நோ இஃப் இட் இஸ் ட்ரூ இப்படிதான் சொல்லணும். நீ நல்லா ஆங்கிலம் பேசுற. நீ நல்லா ஆங்கிலம் பேசுற. இந்த தமிழ் வாக்கியத்தை எப்படி ஆங்கிலத்துல சொல்லலாம்? நீ நல்லா ஆங்கிலம் பேசுற. யூ ஸ்பீக் இங்கிலீஷ் வெல். யூ ஸ்பீக் இங்கிலீஷ் வெல். வெல் அப்படின்னா நல்லா. சோ யூ ஸ்பீக் இங்கிலீஷ் வெல் இப்படிதான் சொல்லணும். நான் உன்னை பிறகு சந்திக்கிறேன். நான் உன்னை பிறகு சந்திக்கிறேன். இந்த தமிழ் வாக்கியத்தை எப்படி ஆங்கிலத்துல சொல்லலாம்? நான் உன்னை பிறகு சந்திக்கிறேன். ஐ வில் மீட் யூ லேட்டர். ஐ வில் மீட் யூ லேட்டர். லேட்டர் அப்படின்னா பிறகு. சோ ஐ வில் மீட் யூ லேட்டர் இப்படிதான் சொல்லணும்.